ஐயா வணக்கங்கய்யா. வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தரென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் அவர் சேவகா என திருநீர் அணிவோருக்கு உங்களை மாதிரி தேவ் வரா வினையே வராதுன்னு சொல்றாரு. அப்படி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி மங்கள சண்முகரை பிரார்த்தனை பண்ணி என் பெருமான் குலதெய்வத்தை மனதார வணங்கி பக்தி உடையர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள், புத்தாண்டு வணக்கங்கள். சிறப்பு, அற்புதம். கண்ணனுக்குள்ள போயிடலாம் ஐயா. புத்தாண்டு ஆமா, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஐயா 2026 ஒரு மாசம் தான் இருக்கு, விதியை மாத்துமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. 2025 ஃபுல்லா வாஷ் அவுட்ங்கய்யா. தெருவுக்கு தாங்க வரல அப்படிங்கிற தெரியல, முடிஞ்சதுன்னு தெரியல, செம ஸ்பீடா போயிருச்சுங்க. ஆமா, ஆரம்பிச்சிருந்து எவ்வளவு உலக ரீதி எவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு. ஃபிளைட் கிராஷ் ஆனதுல சோ மெனி. அந்த ஃபிளைட் கிராஷ் ஆனத போன வருஷம் பொது பலன்ல நம்ம சொல்லிடுறோம். ஆமா ஆமா, அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்றதுனால அது தடுக்க போறது இல்ல. கண்டிப்பா அது ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும் போது தனிப்பட்ட நபரோட இருந்தா அவன் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுக்குவான். உலக பொது பலன்கிறது நடக்கும், நம்ம பாத்துக்கலாம். நம்ம அதுல சிக்காம கொஞ்சம் சேவ் சொல்லணும் இருக்கலாம். கண்டிப்பா அதான் விஷயம். அற்புதம் ஐயா. 2026. ஆமா, 2026 என்ன வச்சிருக்கு? 2026ல நிறைய சீக்கிரட்ஸான பிகின்ஸ் வச்சிருப்பீங்க. சோ அதை ரிவீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2026 என்ன சொல்ல வருது? ஓகே, 2026 எம்பெருமான் முருகப்பெருமானோட பரிபூர்ண கருணையாலும் அனுகூலத்தாலும் எல்லார் வீட்டிலும் இன்புட்டு இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்றேன். 2025 நிறைய அபகடனங்கள், நிறைய துன்பங்களையும் கொடுத்துருக்கோம், நிறைய சக்சஸும் சிலருக்கு கொடுத்துருக்கலாம். உலக பொது அளவுல பார்க்கும் பொழுது குளோபலா நிறைய சேஞ்சஸ கொடுத்துருக்கு. இதனோட இம்பாக்ட் 2026ல கட்டாயம் உண்டு. எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு காலகட்டத்துல மணி டிமானிசேஷன் ஆச்சு. ஒரு பணம் வந்து மதிப்பிழப்பு செய்யப்பட்டு புது பணம் வந்தது. 2026ல டிஜிட்டல் கரன்சி வரக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதாவது டிஜிட்டலாவே கரன்சி வந்து டிஜிட்டலாவே இருப்பதற்காக, அல்லது கரன்சில ஒரு பெரிய மாற்றங்கள், பணத்துல பெரிய மாற்றங்கள், பணத்தை வந்து பதுக்கவே முடியாது, பணம் வந்து ஊழலே பண்ண முடியாத சூழலுக்கு ஒரு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பணத்துல ஒரு கடுபடியான ஒரு சூழலை ஏற்படுத்தும். மறுபடியும் நோட்டை மாத்திடுவாங்களா? நோட்டு மாத்துறதுக்கு அளவுக்கு இல்ல, பட் ஆனா பணம் பதுக்க முடியாத அளவுக்கான ஒரு கோட்பாடுகளே கொடுப்பாங்க. அதே போல நீங்க வச்சிருக்கக்கூடிய நகைகள் அளவு, நீங்க வாங்கக்கூடிய நகைகள் அளவு எல்லாமே மானிட்டர் பண்ணக்கூடிய சூழல்ல பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க சொத்துக்களை வாங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பணம் பதுக்கிற முடியும், நகை வாங்கி பதுக்கணும். இது மாதிரி நீங்க எதை வாங்கினாலும் அதுக்கு அதிகமான நீங்க வரி கூட்டக்கூடிய சூழலை நீங்க வந்து கட்டாயம் அனுபவிக்கக்கூடிய சூழல் 2026ல வரும். அப்ப வரி விதிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரும், பணம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரும். அதே போல நம்மளுடைய இந்திய மதிப்பிற்கான உயர்வுகள் பிறக்கும். வெளிநாட்டுல இந்தியாவிற்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பா அதை உபயோகப்படுத்தி பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் ரீதியா, ஆமா, எக்ஸ்போர்ட் ரீதியாகவும் வல்லரசு நாடுகள்ல ரீதியாகவுமே நல்ல மாற்றங்கள் வரும். இந்த டெக்ஸ்டைல் சார்ந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இம்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்திற்குரிய வருஷமாக 2026 இருக்கும். ஏன்னா பிசினஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. 2025ல அந்த பேட்டனை மாத்தி, எக்ஸாம்பிளா 25 கிலோ சிப்ப அரிசிக்கு வந்து வரி போட்டாங்க. உடனே எல்லாம் 26 கிலோ அரிசி போட்டாங்க. மூட்டை அரிசி மூட்டை 26 கிலோ போட்டாங்க சிப்பம். அப்போ 1 கிலோ சேர்த்து போட்டாங்க. அப்ப அது மாதிரி அந்த மாற்றம் பண்ணி தொழில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சூழல்கள் எல்லாமே இந்த குளோபலா ரெடியாகி வரும். அது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாகவோ அல்லது பெண்களுக்கான ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து 2026ல எல்லா கட்சியினரும் சேர்ந்து ஆஃபர் பண்ணுவாங்க. பெண்களை டார்கெட் பண்ணி அரசியல் சூழலானது உருவாகும். பெண்கள் முடிவு பண்ணக்கூடியவர்கள் ஆட்சி கட்டில் அமரக்கூடிய சூழல்களை உருவாகும். அதனால பெண்களுக்கான ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் சென்ட்ரல்ல கொண்டாடுவாங்க, நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டாடுவாங்க. பெண்களுக்கான ஏகப்பட்ட தொழிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க, நிறைய பெண்களுக்கான லோன்ஸ் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட பேர் பெண்கள்லாம் சேர்ந்து வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்க, பக்கத்து ஒரு 4 பேர்லாம் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட் வருஷம் விமனுக்கு, பெண்களுக்கு கட்டாயம் 2026ல நிச்சயம் இருக்கும். பேட்டரி வாகனங்கள், எலக்ட்ரிசிட்டி வாகனங்கள், சோலார் சார்ந்த அமைப்புகள், சூரியன் சார்ந்த எல்லா காரகத்துவம் வெற்றி பெறக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். சோலார் சார்ந்த விஷயங்கள இப்பயே மானியம் இருக்கு, அதை வந்து பிசினஸ் ஆக நிறைய பேர் எடுத்து பண்ணக்கூடிய சூழலும், எலக்ட்ரிக் பைக் வண்டி வாகனங்கள் பிசினஸ் நிறைய டெவலப் ஆகக்கூடிய சூழலும், எலக்ட்ரிக் வாகனங்களை நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வளர்ச்சிக்குரிய அமைப்புகள் எல்லாமே கட்டாயம் வரும். அதே போல மருத்துவத்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய எக்யூப்மெண்ட் சார்ந்த மாற்றங்கள். இந்தியாவில இப்போ மருத்துவம்னு போனா நீங்க வெளிநாடு போறாங்க, ஆனா இந்தியாவில இது சரி பண்ண முடியாத ஒரு மருத்துவம் இல்லை. அந்த அளவுக்கு மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு மாற்றங்கள் வரும். வாதியார்களுக்கான டிமாண்ட்ஸ் குறையும், ஏன்னா ஏஐ பாடம் நடத்தும். அதே மாதிரி டியூஷன் அனுப்பினா நீங்க டியூஷன்லாம் வேணாம், நீங்க ஒரு டேப் வாங்கி கொடுங்க, நான் வீட்லயே உங்க குழந்தைக்கு பாடம் நடத்துங்கிற மாதிரியான ஏஐ சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வரும். வாதியார்களுக்கான மதிப்புகள் குறையும், ஆசிரியர்களுக்கான மதிப்புகள் குறையும். இது நல்ல மாற்றம் இல்ல. அதாவது ஆசிரியர் எப்பவுமே நம்ம குருவா இருக்கக்கூடியவர். அப்போ இந்த மாற்றத்தை பெற்றோர்கள் கொஞ்சம் எதிர்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க கொஞ்சம் ஃபேவரிசமா பண்ணக்கூடாது. இது கல்லூரிகள் உட்பட பள்ளிகள் வரைக்கும் ஏஐ சார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் பெரிய வாதியாரா அது ஏஐயா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு
உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் ஏஐல நடக்கும். டிஜிட்டல் சார்ந்த துறைகள் உங்களை போல இந்த சேனல்ஸ், டிஜிட்டல்ஸ், யூடியூப் சார்ந்ததெல்லாம் பெரிய அபிவிருத வளர்ச்சிகள் வரக்கூடிய அமைப்புகள் வரும். ஆனா கட்டாயம் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரக்கூடிய வருஷமும் 2026 நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் பிளஸ் இல்ல அல்லது வந்து இதுக்கான ஒரு வரி விதிப்புகள் இந்த வருமானத்திற்கான ஒரு ஒரு கணக்கு காட்டக்கூடிய சூழல் எல்லாமே 2026 அரசு மூலமாக இந்த சோசியல் மீடியாவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத விதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2026 பொறுத்த வரைக்கும் பயிர்கள் பெருகும். கிழங்கு விவசாயம், மஞ்சள் கிழங்கு போட்டிருக்கேன், சேனக்கிழங்கு போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், கருணக்கிழங்கு போட்டிருக்கேன், எல்லாமே டாப் கிளாஸா இருக்கும். விவசாயத்துக்கு பிரச்சனையே இல்லை, சூப்பரா இருக்கும். ஆனா வேலைதான் கொஞ்சம் கிடைக்காது கிழங்கு ஐட்டத்துக்கு. ஆனா நிறைய மகசூல் இருக்கும். அப்போ ஓரளவு நல்ல சக்சஸ் தான். தேங்காய் விலைகள் அது ஜாஸ்தி ரேட் வந்து மார்ச் வரைக்கும் போகும். 2026 மார்ச் வரைக்கும் தேங்காய் நல்ல ரேட்டுக்கு போய் அதுக்கப்புறமா படிப்படியா குறைஞ்சு 2026 ஜூலைக்கு மேல ரொம்ப டவுன் ஆகக்கூடிய சூழல்கள் தேங்காய் விவசாயத்துக்கு உண்டு. அதனால பருப்பு வச்சு ஸ்டாக் போடாம வச்சிருக்கவங்களாம் அடுத்தது ஸ்டார்டிங் ஒரு 4 மாசத்துக்குள்ள போட்டு காலி பண்றது ரொம்ப நல்லது. மஞ்சளுமே அதிக ஸ்டாக் வச்சிருந்தாலும் 4 மாசத்துக்கு மேல மஞ்சள் விலைகள் குறையும். தங்க விலைகளிலும் ஒரு நல்ல குறையுதல் பிளஸ் கொஞ்சம் ஏற்றமும் வருஷனோட பிற்பகுதியில காணப்படும். வெள்ளி விலையும் குறைந்து ஏறுதல் அப்படிங்கிறதும் காணப்படும். விவசாயத்துல அதிகமான மகசூல்கள் வரும், அதிக லாபங்கள் கிடைக்கும், மழைப்பொழிவும் நல்லா இருக்கும். ஆனா பருவம் தப்பி மழை பொழியும். குளோபல் சம்பந்தப்பட்ட வார்மிங்ஸ், அதாவது குளோபல் வார்மிங், உலகத்துல அந்த உலக வெப்பமாயுதல் காரணமாக பனிப்பாறைகள் உருகுவது, இமயமலை பகுதிகளில் பெருத்த வெள்ளம் வருவது, டேராடூன் உத்தரகாண்ட் பகுதிகளில் அதீதமான திடீர் வெள்ளப்பெருக்கள், மேக வெடிப்பு மூலம் வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டு அங்க பெரும் சேதங்கள்லாம் இந்த வருடங்கள்ல 2026 நிச்சயம் கட்டாயம் நடந்தே தீரும். அதே போல தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இப்ப நம்ம கரூர், நாமக்கல் இதெல்லாம் உள் மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க, இன்டெப்தா இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல அதீதமான மழை பெய்யக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். இது போல மாவட்டங்கள்ல சேதங்களும் இருக்கும். திருவண்ணாமலை மலைப்பகுதிகளில் சேதங்கள் வரும். பெருத்த கோயில்கள், பெரிய கோயில்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான கோயில்கள், இப்ப நம்ம அந்த கோயில்கள் எல்லாமே சேதங்கள் ஏற்படும். இல்ல அந்த கோயில்களுக்கு எல்லாமே அவப்பேர் அவமரியாதை ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டாகும். அதே போல கொடைக்கானல், ஊட்டி சார்ந்த மலைப்பகுதியில் மலைச்சரிவுகள், அதனால ஏற்படக்கூடிய உபத்திரங்கள் ஏற்படும். வனவிலங்குகள், காட்டு தீகள் நடக்கும். வனவிலங்குகள்னால வனவிலங்கு நிறைய பிரச்சனை வரும். வனவிலங்குகள் அழிக்கப்படுவது, அது ஏதாச்சும் அடிக்கடி இறப்பு ஏற்படுவது வரும். இதற்காக அரசு நிறைய மானியங்கள் ஒதுக்கும். கால்நடை சம்பந்தப்பட்ட துறைகள், இப்போ வெட்டரி டாக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அது சார்ந்த துறைகள்ல அரசு பெரிய அளவுல ஒரு கிளினிக்ஸ் இல்ல அரசு வந்து பெரிய டெவலப்மெண்ட் அந்த கான்சியஸ் வந்து 2026 இந்த கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல பண்ணுவாங்க, அக்ரணைகள் சார்ந்த விஷயங்கள்ல பண்ணுவாங்க. பெரிய வளர்ச்சி வெற்றிகள் 2026 இதுல இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல விபத்து, பெரிய தொழிற்சாலையில் விவசாய கசிவு ஏற்படுவது, இல்ல பெரிய தொழிற்சாலைகள்ல பெருத்து விபத்துகள் ஏற்படுவது, ரயில் விபத்துகள் ஏற்படுவது கட்டாயம் இந்த வருஷம் 2026 நிச்சயம் உண்டு. அதுல வந்து சேதங்களும் பெரிய அளவில் ஏற்படலாம். ரயில், தண்டவாளங்கள் அது சார்ந்த விபத்து, ரயில் சார்ந்த விபத்துகள் கட்டாயம் நிச்சயம் உண்டு. கடல் சீற்றங்கள், கடல்ல கப்பல் கவுறுவது, குறிப்பா இந்த எண்ணெய் கப்பல் அல்லது ஏதாச்சும் கேஸ் சார்ந்த ஆயில் சார்ந்த கப்பல்கள் கவிழ்ந்து போகுவது, இந்த கேஸ் சார்ந்த எடுத்துட்டு போறக்கூடிய பைப்ஸ் அது சார்ந்த விஷயங்கள்ல வெடி விபத்துகள் ஏற்படுவது, அதே போல ஆங்காங்கே தீவிரவாத சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் உருவாகுவது, ஆட்சிக்காக, அதாவது நம்ம இந்த தீவிரவாத தாக்குதல் எல்லாமே ஒரு ஆட்சியை அந்த கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக, ஒரு அந்த ஆட்சிக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய சூழல்கள் எதிர்பார்க்காத இடத்துல வரும். இப்போ நம்ம வழக்கமா தீவிரவாத தாக்குதல்னாவே என்ன நினைப்போம், காஷ்மீர் பார்டர், ஸ்ரீநகர் நினைப்போம். அப்படி இல்லாம உள் மாவட்டங்கள்ல, உள் மாநிலங்கள்ல தீவிரவாத தாக்குதல் ஏற்படக்கூடிய பிராப்தங்கள் நிறையவே 2026 ஏற்படும். அது மட்டும் இல்லாம மத்தியில் இருக்கக்கூடிய அரசு பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கா அவங்களுடைய பிரசன்ஸை வந்து நிரூபிக்கக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். மாநில அரசுகளுமே அதீதமான நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிக்கக்கூடிய வருஷமாக 2026 நிச்சயம் பலாபலன்களை கொடுக்கும். அப்போ இதுல வந்து விபத்துன்னு பார்க்கும் பொழுது மலை சரிவுகள், உள் மாவட்டங்கள் அதீதமான கனமழைகள், அதே போல ட்ரெயின் விபத்து, அது வந்து பிளஸ் கப்பல் விபத்து, எண்ணெய் கப்பல்கள் கவிழ்வது, மக்கள் கப்பலும் கவிழ்வது, நடுக்கடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விபத்துக்கள் பிளஸ் மலைச்சூழலான விபத்துக்கள் எல்லாமே 2026 நிச்சயம் ஏற்படக்கூடியது நடக்கும். வான்வழியான விபத்துக்களும் இந்த வருஷமும் வாய்ப்புகள் இருக்கு. அது பெரும்பாலும் போர் விமானங்கள் இது மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிறது அனுகூலம். அதே போல நாட்டுகளுக்கிடையே போர் அப்படிங்கிறது துப்பாக்கி குண்டு இல்லாம பொருளாதார ரீதியாக பல்வேறு நெருக்கடிகள், வரி விதிப்பினால பல்வேறு நெருக்கடிகள், ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு அதீதமான கடுபிடிகள், அங்க வேலை செய்யறவங்களுக்கான கடினமான கடுபிடிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழல்களை காட்டும். அது இது மாதிரியான சூழல் இன்டைரக்டா, டைரக்டா கிடையாது, இன்டைரக்டா அதெல்லாம் மீண்டு பெரிய அளவில் தொழில் துறை சார்ந்த வளர்ச்சி, ஐடி துறையில மிகப்பெரிய வளர்ச்சி, மருத்துவ துறையில பெரிய வளர்ச்சி, டிஜிட்டல் துறையில மிகப்பெரிய வளர்ச்சி,
ஆடைகள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில மிகப்பெரிய வளர்ச்சி, டிசைனிங் சார்ந்த துறைகள் இது சார்ந்த மிகப்பெரிய வளர்ச்சி, சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய வளர்ச்சின்னு பல்வேறு வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் வருஷமாக பொதுப்பலனாக 2026 நிச்சயம் இருக்கும். சிறப்புங்கய்யா. அந்த பொருளாதாரம் சாமானியமா இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு பொருளாதாரம் எப்படிங்க? ஓகே, சாமானிய ஜனங்களுக்கு பொருளாதார உயர்வு 2025 விட 2026 100% நல்லா இருக்கும். இதுல வந்து ரொம்பவே வீட்டு செலவுக்கே ரொம்ப டைட்டா போச்சுங்க அப்படிங்கிறது இல்லாம 2026ல ஏன்னா விவசாயம் கொஞ்சம் நல்லா இருந்தாவே எப்பவுமே கொஞ்சம் பணம் ரொட்டேஷன் கையில இருக்கும். இடம் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இடம் விற்க மாட்டேங்குது, இடம் வித்துட்டா கடன் செட்டில் பண்ணி கொடுக்குறேன். ஒரு வீடு விற்க நினைச்சிட்டு இருக்கேன், வீடு விற்க மாட்டேங்குது, இல்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இடம் வாங்கிட்டு நினைக்கிறேன். இது மாதிரியான பெரிய ஒரு பிளான், அந்த லைஃப்ல ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது பெரிய பிளான் இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், இடம் விற்கிறதுக்கான வாய்ப்பு வரும், அதனால பணமும் வரும், அதன் மூலமா இடம் வாங்குறது வீடு வாங்குறது மாதிரியான சூழல்களும் வரும். வண்டி வாகனம் வந்து பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். கார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கார்லாம் நம்ம இந்தியா ரோட்ல பாப்போமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வழக்கமா அந்த இங்கிலீஷ் படத்துல நிறைய டப்புன்னு பட்டன் நமக்கு 2 பக்கம் ரெக்கலா வருது பாருங்க. அது மாதிரி வித்தியாசமான கார்ஸ், வித்தியாசமான கலர்ஸ்ல ரொம்ப அல்ட்ரா டிசைன்ல இப்படி எல்லாம் கார் டிசைன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா 2026ல வரும். அதனால கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் மிட்ல ஒரு 6ஆம் மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் கார்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதனால கார் மார்க்கெட் வந்து பெரிய ஒரு உங்களுக்கு அவைலபிலிட்டி நிறைய கொடுக்கும். ஆனா கார் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவங்க, கார் தயாரிக்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்களுக்கு பெருத்த அடியா இருக்கும் 2026. காரணம், ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னு பட்ஜெட்ல நீங்க கார் பாத்தீங்கன்னா முதல் 2 கார் 3 கார் கலெக்ஷன் இடத்துல இப்போ 20 கார் இருக்கும். அது அந்த ஒவ்வொரு பிராண்டுமே 4 காரை கொடுப்பாங்க. நிறைய புது கார்ஸ் உள்ள வரும், புது அல்ட்ராவான டெக்னாலஜி இருக்கக்கூடிய கார்ஸ், இந்த ஏஐ வச்சு அல்லது இந்த ஆட்டோ டிரைவ் சொல்றாங்க, அது மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி வச்சு வரும். நிறைய இனோவேஷன்ஸ் கார்ஸ்ல வரும். நிறைய கார் கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு இதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு இந்த பிரைஸ்லயும் ரொம்ப ஜாஸ்தி லாபம் பண்ண முடியாது. மக்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டான டைம் 2026ல கார் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைம். நீங்க ஒரு 10 லட்சம் பட்ஜெட் வச்சிருந்தா அருமையான கார் எடுக்கலாம், நல்ல அமையும் கார்லாம். சிறப்புங்கய்யா. அடுத்து தங்கம்யா. தங்கம் வந்து சரமாரி ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு பொட்டு தங்கமாச்சும் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நம்ம நேயர்கள். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் 2026ல ஏறுமா இல்ல இறங்குமா? தங்க விலை அப்படிங்கிறது பெருவாரியான குறையறக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஜாஸ்தி மனமகிழ்ச்சி பரவல குறையும் அப்படிங்கிறதுல இல்ல. தங்க விலை ஏற்றம் வரும் 2026ல. 2026 பகுதிக்கு மேல இறக்கம் வரும். திருப்பி 2024 பிற்பகுதியில் ஏற்றம் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு மினிமம் ஸ்கேல் ஆஃப் அமௌண்ட்ல ஏறி இறங்கிட்டு இருக்கும். பெருசா மகிழ்ச்சி தர மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கமா அது இருக்காது. ஏறும் பொழுது ஸ்டாக் வச்சிருக்கும் மகிழ்ச்சி, இறங்கும் பொழுது வாங்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் வாங்கும் போது ரொம்ப ஹாப்பியா வாங்குற அளவுக்கு குறையாது. ஆனா வெள்ளி விலை நல்ல குறைய வரும். வெள்ளி நல்ல குறையிற அமைப்புகள் உண்டு. தங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விலை அதீதமான விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு தான் அரசு சார்ந்த ஒரு வகையில ஒரு முடிவுகள் இந்த வருஷம் 2026 எட்டப்படும். அல்லது அது சார்ந்த சுரங்கங்கள் ஃபைன் பண்றது, அதை ஆடி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மைனிங் பண்றது, இல்லை இது மாதிரி ஏதோ ஒரு வகையில அந்த கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அல்லது கட்டுக்கோப்புல பண்றதுக்காக எல்லாருக்கும் தங்கம் போய் சேருவதற்கான ஒரு விஷயத்த அரசு வந்து முன்னெடுப்பாங்க. அதனால ரிசல்ட் அப்படிங்கிறது லேட்டா தானே வரும். ஏன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாவே கொஞ்சம் அப்படியே நடக்கும். அது கண்டிப்பா அதனால ஒரு மாற்றம் வரும். 2026 தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான இறக்கம் என்பது ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனா தங்க விலை இறக்கம் உண்டு. சிறப்பு ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டா போடுறது தங்கத்துல போடலாமா இல்ல நிலத்துல போடலாமா? 2026 பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு 2025லயே ஒரு அது அன்பிளசன்ட் தான், ஒரு நல்லால மிகவும் ஏற்ற இறக்கம், நிறைய அதுல ப்ராப்ளம்ஸ். 2026 27 வரைக்குமே அப்படித்தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல பெருசா. ஏன்னா குளோபலா உலக அளவுல இந்த ஷேர் மார்க்கெட்லயே பெரிய ஒரு லாசஸ் அப்படிங்கிறது 2025 26 27 3 வருஷம் இருக்கும். 2026 அது கன்னியூ ஆகும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் இருந்துட்டே இருக்கும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வருமானா கட்டாயம் வரும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றதை நீங்க ஒரு 50% ஆப்ஷனா வச்சுக்கலாம். 2026 பொது பலன் மொத்தமா உலகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம குளோபல் வார்மிங்லாம் சொல்லியிருந்தோம். அதாவது நிறைய நீர் பெருக்காய் விபத்து வரும்னு சொல்லியிருந்தோம், நடுக்கடல்ல கப்பல் விபத்து ஆகும்னு சொல்லியிருந்தோம், ரயில் விபத்துன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த பள்ளி குழந்தைகள் உணவுகளெல்லாம் கொஞ்சம் கலப்படமோ அதுல ஏதாவது ஒரு விபத்துல வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் அரசும் கவனமாக இருக்கணும். அதே போல சமைக்கிறாங்க, பொது சமையல் கூடத்துல பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்டிடங்கள் இடிவது, அதாவது அரசு சார்ந்த கட்டிடங்கள் பெரிய பில்டிங்க இடிஞ்சிடுறது, இது மாதிரியான அமைப்புகளும் இந்தியாவினுடைய நேபாளம் இது மாதிரியான பகுதிகளில் அருணாச்சல் பிரதேச பகுதி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதும், அதே போல கடல்கள்ல பெரும் அலைகள் ஏற்படுவதும், கடல் சார்ந்த சீற்றத்தால் அதிக லாஸ் ஏற்படுவதும் வரும். அதே போல கடல் சார்ந்த இடங்கள்ல அதீதமான மண் அரிப்புகளும், சில இடங்கள்ல நம் இடம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும். பார்டர் சார்ந்த பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். குறிப்பாக குழந்தைகளுடைய உபத்திரங்கள், உணவுல பிரச்சனை, ஸ்பாட் ஃபுட் சாப்பிட்றாங்க, போய் அதை ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க,
அது மாதிரியான உபத்திரங்கள் அதிகக்கூடிய வருஷமாகவும், அதே போல கல்லூரி சார்ந்த சமையல்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாகவும், நிறைய குழந்தைகள், மாணாக்கர்கள் அல்லது இளைஞர்கள் சார்ந்த அதீதமான துன்பங்கள் வரக்கூடிய வருஷமாகவும், அதே போல பள்ளி கல்லூரிகள் சார்ந்த துன்பங்கள் வரக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். பொது போக்குவரத்துல இந்த வருஷமும் கவனமா தான் இருக்கணும். பொதுவா அசம்பிள் ஆகிற ஒரு இடத்துலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது போல துர்சம்பவங்கள் இந்த வருடம் நடக்கும். அதுவும் கவனமா இருக்கும். 2026ல பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருப்பது லேண்ட் தாங்க. நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸா, அதாவது நீங்க கையில ஒரு பணம் வச்சிருக்கீங்க, இல்ல நான் கடன் கூட வாங்கிக்கிறேன், ஒரு ₹1 வட்டி கணக்குல வாங்குறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு 5 வருஷம் நான் அதுக்கு வந்து நான் இஎம்ஐ கேபிட்டல் எல்லாம் பண்ணி கட்டி முடிச்சிருவேன். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த இடத்த நான் வட்டிக்கு மேல விற்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 100% விற்கிறதுக்கான வாய்ப்புகள் 2030ல எல்லாம் வரும். அதே மாதிரி 2026ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பர் அப்படின்னா லேண்ட் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஆப்ஷன் தான் கோல்டு. சில்வருமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், நல்ல ரேட் உண்டு. பட் இது மூணுமே லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணி வைக்கணும். ஒரு 5 வருஷம் அப்படின்னு பண்ணி வைக்கணும். ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மூணுமே ஆகாது. அருமையா சொன்னீங்க. வீட்டு அடுத்த ஒவ்வொரு ராசியில நம்ம வந்து பார்த்தோம். ஐயா, நீங்க பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி. ஓகே, மேச ராசின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னன்னா, அந்த விரயச்சனி. எந்த மேச ராசி கேட்டா இந்த சனி வேற உள்ள வந்துட்டாருப்பா, 10 காசு நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க? மேசராசிக்கு விரயசனி வந்து விரைசால ஏற்படக்கூடிய அபகடனங்கள், அதாவது துன்பம், கஷ்டங்கள், விரயங்கள், கையில காசு நிக்க மாட்டேங்குது, பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. 2026 நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கத்தான் நான் வீடியோவே பாக்குறேன். அப்படின்னா கண்டாயம் 2026ல இது விரைசனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும், பயப்பட தேவையில்லை. அதுக்கான சனிபவன் வழிபாடு கொஞ்சம் பண்ணிட்டு வரணும். பொதுவாக மேசராசிக்கு 2026ல விரேசனிக்கான உபத்திரங்கள் குறைந்தாலும் கூட இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனை சார்ந்த பிரச்சனைகள், வீடு சார்ந்த பிரச்சனை, இல்ல வீடு அடமானம் பண்ணி நான் லோனை வாங்கினேன் அதை கட்ட முடியல டைமுக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை, அல்லது டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனை, இல்ல டாக்குமெண்ட் மூலமா அந்த கோர்ட்டு கேஸ் வம்புவழக்கல், பாகத்துல பிரச்சனை, பிரிவு ஏதாவது பாக பிரிவு பண்ணணும், இதுல ஏதாவது ஒரு வம்பு வழக்கு ஓடிட்டு இருக்குது, இது மாதிரியான பிரச்சனைகள் நீண்ட கூடிய வருஷமா இருக்கும். ஆடி இருந்துட்டு இருக்குங்க. இந்த வருஷம் முடியுமானா கொஞ்சம் நீளும். அதே போல வண்டி வாகனங்கள்ல பழைய வண்டி வாங்கினாலும் அதுலயும் டேஞ்சர். பழைய வண்டி வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, வாங்கிட்டு வந்து வீல் நிறுத்தோம்னா நம்ம நேரத்துக்கு அதுல ஆல்ரெடி பிரச்சனையா இருக்கும், நம்ம நேரத்துக்கு சீக்கிரம் பண்ற மாதிரி ஆயிடும். ஒரு இன்ஜின்ல ப்ராப்ளம் வந்துடும், இல்ல ஒரு கியர் பாக்ஸ்ல ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம், ஒரு 50,000-20,000 தண்டை செலவு பண்ற மாதிரியான பழைய வண்டிக்கு பழைய வண்டி புது வண்டி வாங்கலாம், புது வண்டி பிரச்சனையில வாங்கலாம். அதே போல வண்டி வாகன போக்குவரத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய வருஷம் மேசராசிக்கு, ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய வருஷம் மேசராசிக்கு. வயிறு, பல்லு, தலைவலி, எலும்பு, மூட்டு சார்ந்த உபத்திரங்கள் நிச்சயம் வரக்கூடிய ராசியாக மேசராசி 2026 இருக்கும். வீட்டுல வயசானவங்க மாடிப்படி ஏறி துணிக்காய போடுறேன் அல்லது ஸ்டண்ட் பண்றேன்னா பெரிய பிரச்சனை அவங்களுக்கும் வயதானவர்களுக்கு வரும். அதனால அமைதியா இருக்கணும். அதே போல கணவன் மணி அண்ணனையும் குறைகள் வருஷமா இருக்கும். கணவன் மணில அடிக்கடி வாக்குவாதம், இல்ல அவங்கள்ட்ட பிரச்சனை, குறைகள் வருஷமா இருக்கும். குறிப்பா வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒர்க்கிங், 2 பேரும் ஒர்க்கிங் இருக்காங்கன்னா அண்ணுனையும் குறைகள் வாண்டாக இருக்கும். அதனால கணவன் அண்ணுனையும் பெருகுவதற்கான வேலையா நீங்க பாத்துங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி ஒன்னா டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, வாரானா ஏதோ வெளியே போய் சாப்பிடுறது, இல்ல அவங்க ஏதாவது கோயிலுக்குள்ள கூப்பிட்டாலும் கூட்டிட்டு போறதெல்லாம் பண்ணிக்கணும். கணவன் அண்ணன் வாரத்துல ஒரு நாள் சரண்டர் ஆயிரணும். ஆமா, இல்ல லைஃப் லாங்கே சரணா வேஷத்துக்கு லைஃப் லாங்கே சரண்டர் ஆனா தான் வேணாம், அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா மேசராசி ரொம்ப தைரியமா ஆச்சா போச்சான்னு இருப்பாங்க. நம்ம ஒய்ஃப்ட பொறுத்த வரைக்கும் நீட்ட காவ சாத்திட்டு கால் விழுந்துட வேண்டியதான். சரணாகதி ஆயிட்டாலும் தப்பிப்பாங்க மேசராசி. அதனால சரணாகதி தத்துவம் முக்கியம். அதுக்கப்புறமா சிறுக சிறுக சேமிக்கணுங்கிற ஒரு தாட்ஸ் வந்துடும். ஏன்னா இப்ப விரைசனி ஐயா சம்பாரிச்சாதான் புடுங்கிட்டு போயிடறாங்களே, எங்க போய் சேமிக்கிறதுன்னு இருக்கு. இல்ல அதுலதான் இப்போ நமக்கு கஷ்டம் வரும்பொழுது கையில 500 ரூபா கூட பணம் இல்ல, 100-500 சர்பஸா பணம் இருக்கும்போது டபார்னு போய் எங்க ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு 2000 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். அங்கங்க செலவு பண்ணுவோம். டக்குன்னு வண்டியில போயிட்டே இருப்போம், பிளானே இல்லாம 4-5 பொருள் கவர்ல வாங்கிட்டு வந்து எல்லா பொருளா வீட்டுல வைப்போம். அது பாட்டு கம்மன் நடக்கும். ஒரு ஆப்பிள் கூட ஆல்ரெடி 2 கிலோ இருக்கும், இன்னும் 2 கிலோ வாங்கி எக்ஸ்ட்ரா போடுவோம், வாங்கி சாப்பிடுங்க. அது சும்மா கடந்து வீணா போகும். இப்போ அதெல்லாம் பண்ண முடியாம பார்த்தாச்சு. ஐயோ, ஒரு 100 ரூபாய் எவ்வளவு ஒரு விஷயம், 500 ரூபாய் எவ்வளவு ஒரு விஷயம். போ நம்ம இருந்த டைம்ல எப்படி செலவையாலையும் சனி பகவான் ஒத்த ரூபாய்க்கு கணக்கு கட்டிட்டு இருக்கு. ஆமா, 10 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய விஷயங்கிறது கட்டிட்டு இருக்கு. அதுதான் இப்ப நிறைய விதமா போய் வெளியில சாப்பிடுற ஆளுக்குலாம் இப்ப பாக்கெட்டை பார்த்துட்டு அப்படியே கடையை பார்த்துட்டு அப்படியே லெவலா கிராஸ் ஆகி போற டைம், டீ வீட்டுல போய் குடிச்சுக்கலாம், வீட்லயே பால் கிடக்கு, டீ தூள் போட்டா டீ வருது, அதுக்கு 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி டைம். அப்போ அந்த பணத்தோட அருமை காட்டிடாரு இல்லையா, அதனால சேமிக்கணுங்கிற தாட்ஸ் வந்துடும். 2026ல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சுப்போம். கையில இருக்க 100 ரூபானாலும் ஒரு 50 ரூபாய் சேமிச்சு வைப்போம், நமக்கு உதவும். போஸ்ட் ஆபீஸ் அதை போடுவோம். தங்க மகள் ஸ்கீம்லாம் நிறைய இருக்கு, தங்க மகன் திட்டம்லாம் நிறைய மத்திய அரசு பண்ணிருக்கு. அது மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம்ல போட்டு வைப்போம், நாளைக்கு பசங்களுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் மேசராசி கட்டாயம் வரும். ஏன்னா சில பேர் இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர், என்னன்னா ஐயா திருமணம்
திருமண வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மேரேஜ் பிரச்சனை 12 ராசிக்காரங்களுக்கும் இருக்கு, காமன் பிரச்சனை. அதுல 100% 2026ல மேச ராசிக்காரர்களுக்கு திருமணங்கள் ரொம்ப இழுப்பறியா இருக்குங்க. நான் பார்த்துட்டு இருப்போம், மேரேஜ் வயசாயிருச்சு அப்படிங்கிறதுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த கையோட குழந்தையும் பிறக்கும். அதுல வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அது சூப்பரா நடக்கும். அதே போல இவங்களுக்கு வந்து இந்த 2026ங்கிறது ஒரு லாஸ் ஃபேக்டர்லாம் ஆல்ரெடி நிறைய லாஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு தொழில கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிடுது, கடை மாத்தினது அல்லது வீடு மாத்தினது அல்லது தொழில எல்லாம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு பொருளை வாங்கினேன், அதுக்கு நான் தொடர்ந்து கட்டிட்டே இருக்கேன், எனக்கு லாபங்கள் பெருசா இல்லை, உழைப்பு ஜாஸ்தி பண்றேன் அப்படின்னு நிறைய புலம்பல் இருந்ததுன்னா 2026ல இந்த புலம்பல்கள்லாம் கொஞ்சமா குறையக்கூடிய ஆண்டாக 2026 நிச்சயம் இருக்கும். ஃபுல் ஹீலுக்கான வருஷமா இருக்காது, வருஷோடைய பிற்பகுதியில் தான் இருக்கும். ஆனா கட்டாயம் அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத இந்த வருஷம் அனுபவிக்கலாம். அதே போல குடும்ப உறவுகள் அதிகமான ஒரு சண்டை வரக்கான வருஷமா 2026 உங்களுக்கு இருக்கும். உறவினர்கள், ஆமா ஆமா, உறவினர்கிட்ட அதாவது அக்கா தம்பி அண்ணன் ஆறு பெரியப்பா சித்தப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆறு இது மாதிரி இதுல எல்லாம் ஒரு உறவு சிக்கல் வந்துடும். ஏன்னா பொருளாதார ரீதியா நம்ம கொஞ்சம் இப்போ நசுங்கி இருக்கோம். இப்ப நம்ம போய் செய்முறையும் சரியாப்பா செய்ய முடியாது. நீங்க அந்த மதுரை எல்லாம் பாத்தீங்கன்னா செய்முறை பண்றது கஷ்டம். இந்த டைம்ல ஃபங்க்ஷன் வைக்கிறது இல்லை ஏதோ ஒரு நம்ம போறது வர்றதுல கொஞ்சம் பிரச்சனை வர வருஷமா இருக்கும். பட் இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய ஒரு சோல்மெட் உங்களுக்கு சிக்கும். அதாவது கஷ்டத்துல சரி வா எதனா ஒரு பிரச்சனை ஓடா டீ சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு நண்பர்கள் சோல்மெட்ஸ் நமக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு ஒரு 50 அடி விழுந்து அவனுக்கு ஒரு 100 அடி விழுந்து இருக்கு. அப்படிப்பட்ட சோல்மெட்டா இருப்பாங்க. ஆமா, அது மாதிரி ஆள் தான். கஷ்டம் நம்ம கஷ்டமா இருக்கேன், அவன் இதெல்லாம் பாத்துட்டேன் நான் வந்துட்டேன், இப்படிதான் இருக்கும் விரைசல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி அவன் கட்டாயம் அமைவாங்க. அவங்க சொல்லக்கூடியது ஆறுதலா இருக்கும். இப்ப நம்ம வீடியோ பார்த்து கூட பல பேருக்கு கொஞ்சம் ஆறுதல் கம்மியாயிடும். ஆனா பார்த்து இதை நீங்க தெரிஞ்சுக்கிற மூலமா இந்த வருஷத்தை நீங்க சிறப்பா அமைக்க முடியும். ஓ நமக்கு லாஸ் இருக்குன்னா சேமிச்சுக்கலாம், ஓ வீண் வரையும் பண்ணக்கூடாது, அன்வான்டா செலவு பண்ணக்கூடாது, கணவன் அனுமதித்து பேணிக்கணும், கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறாங்க. மெடிக்கல் செலவு வந்துருந்தீங்க, மெடிக்கல் செலவு கட்டாயம் சேவிங்ஸ்ங்கிறதே கண்ணுல பார்க்க முடிய மாட்டேங்குது. அது இந்த குறிப்பா அது இந்த டைம்ல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரும். நம்ம சொன்ன மாதிரி பல்லு தலைவலி பாதம் மூட்டு சார்ந்த வலி எல்லாம் வீட்டுல மாத்தி மாத்தி யாரோ ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் போறாங்க, செலவாகுங்கிறத இருக்கத்தான் செய்யும். பட் இதெல்லாம் மாறணும். எல்லாமே கட்டாயம் நல்ல பலனா முருகப்பெருமான் கொடுப்பாரு. அது மேசராசி முருகனுக்கு உகந்த ஒரு அமைப்பு தான். செவ்வாய் தான் அது, முருகர் தான், செவ்வானா முருகர். கண்டிப்பா நல்ல பலன்கள் வரும், பயப்பட தேவையில்லை. பழைய வண்டி வாகனம் வாங்காம இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லது. புதுசு வாங்கிக்கலாம், புதுசு வாங்கிக்கலாம், அதுவும் இஎம்ஐல போட்டு வாங்கிக்கலாம், இஎம்ஐ போட்டு தாராளமா வாங்கிக்கலாம். பிளஸ் வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் வண்டி வாங்கலாம், நல்லா இருக்கும். இந்த ஆடு மாடு வளர்த்துறவங்க, மாட்டு பண்ணை இல்ல ஆட்டு பண்ணை வச்சிருக்கவங்க பல்க் லாட்டா எடுக்கக்கூடாது. ஒரு 5 மாடை ஒரே டைம் இறக்கி விடுறேன்னா பெரிய பிரச்சனை அதுல வந்துடும். ஆடும் அதே தான், பல்கா வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், பண்ணக்கூடாது. அதே மாதிரி நாய்கள்லாம் எக்ஸ்பென்சிவ் வாங்கக்கூடாது. ஒரு 70,000 ரூபாய்க்கு நாய் வாங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் கூடாது. இருக்கிற நாய் ஏதாச்சும் வீட்டுல இருக்கிற நாய் வச்சு சோறு போட்டு வளர்த்தினா போதுமானது. அன்வான்ட் எக்ஸ்பென்ஸை பண்ணாதீங்க. கையில கொஞ்சம் பணம் வருதோ இல்ல வேற ஏதோன்னு சொல்லிட்டு பணம் ஜாஸ்தி விரயம் பண்ணிட்டீங்கன்னா அதே பணத்துக்காக நீங்க திருப்பி வருத்தப்படுற சூழல் வந்து நிச்சயம் உங்களுக்கு சனி பகவானும் சேர்த்து 2026 வருஷமும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்துருவாங்க. ஆகையால சேமிப்பை கான்சியஸ் பண்ணி இருங்க. சிறுக சிறுக சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்ல மேசராசி இருங்க. அது 100% சக்சஸ் கொடுக்கும், நல்ல பலன்கள் வரும். மேசராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து ஒரு பஞ்ச் சொல்லிடுவோம். ஏன்னா இந்த ஆமா ஒரு 5-10 நிமிஷம் வீடியோலாம் என்னால பார்க்க முடியாதுங்க. சின்னதா ஒரு பஞ்ச் சொல்லுங்க, எனக்கு அந்த வருஷம் எப்படி இருக்கும்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதுதான் வந்து மேசராசிக்காரர்கள் நம்ம சொல்லக்கூடிய பஞ்ச். பொறுமையா இருங்க, பெரிய சக்சஸ் பூமி ஆள்ற அளவுக்கு வரும். மேசராசிக்காரருக்கு எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா? ஓகே, இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பெரிய ஒரு கவனமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த புயல்லாம் வரும்போது எச்சரிக்கை கூண்டு ஏத்துவாங்க. எச்சரிக்கை கூண்டு 1, 2, 3 அது மாதிரி 3 கூண்டு ஏத்துனா எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணுமோ அவ்வளவு எச்சரிக்கையா இருக்கிறது பெண்கள்கிட்ட. பெண்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது வந்து காதலியா இருந்தாலும் சரிதான், அது தோழியா இருந்தாலும் சரிதான், அது பிற பெண்கள்கிட்ட பேசும் பொழுது பழகும் பொழுது. ஏன்னா ஆல்ரெடி கணவன் அண்ணனி வேற இங்க வேற இழுத்துக்கோ பிடிச்சுக்கோன்னு இருக்காங்க, விரைசனி வேற, பிளஸ் பணத்துக்கும் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். நான் 2000 கொடுத்தா நீ 2000 கொடுங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா யாரு கட்டுறது, நீ தானே வாங்கின, அதை நீயே இஎம்ஐ கட்டு, நானா உன்னை ஐபோன் வாங்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது வேற கொஞ்சம் வெளியெல்லாம் பேசும் பொழுது அதீதமான பிரச்சனை ஃபேமிலியில வந்துடும். அது மட்டும் இல்லாம யாராச்சும் ஒரு அட்வைஸ், நான் அவங்களோட அட்வைஸ் கேட்டு பண்றேங்க அப்படின்னா அது கண்டிப்பா பிரச்சனையா போடும். நீங்களா யோசிச்சு உங்களுக்கா தோன்ற விஷயம் பண்ணா கூட அது 70% மேல சக்சஸ் ஆயிடும். ஓகே பரவாயில்லப்பா, சந்தோஷம், மன திருப்தின்னு. யாராச்சும் அட்வைஸ் கேட்டு பண்ணீங்கன்னா அதுலயும் லாஸ் ஆகிடும். பெண்களால வந்து ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஆபத்து வரும், கட்டாயம் ஆபத்து வரும், அவப்பேர் வரும், மன கஷ்டம் வரும், குடும்ப கஷ்டமும் வரும். 2026ல காதல் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய வருஷம் தான். காதல் பிரேக்கப். பெண்கள் மேசராசியில பிறந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்கள் மேசராசி எதிர்பாலினம், ஆண்களால் ஆபத்து வரும்.
ஆண்கள்னாவே ஆபத்து தானே அப்படின்னு அப்படின்னு ஆண்களால ஆபத்து வந்து கொஞ்சம் வரும். ஏன்னா இது வந்து ஆப்போசிட் செக்ஸ்ல எதிர்பாலினத்துல கொஞ்சம் எதிர்பாலினத்தில் பிரச்சனை. ஆமா ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆண் வரும். அது வந்து பெஸ்டியா இருந்தாலும் சரிதான், ஃப்ரெண்டா இருந்தாலும் சரிதான், வரத்தான் செய்யும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பண்ணிக்கணும். பனைமரத்துக்கு கீழே இருந்து பால் குடிச்சாலும் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிலாம் நீங்க கொஞ்சம் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல ஃப்ரெண்ட்ஸோட வண்டியில போறது, ஃப்ரெண்ட்ஸோட குற்றாலம் போறேன், டூர் போறேன், ட்ரிப் போறேன், எல்லாம் ஒன்னா சேர்ந்து கெட் டுகெதர் பண்றோம்னா அங்க போய் பிரச்சனை வந்துடும். அங்க ஃபேமிலி கூட்டிட்டு போறாரு, இவரு ஃபேமிலியா போறாரு, அங்க 4-5 பேச்சுலர் ஃப்ரெண்டு, 2-3 தோழிகள், 4-5 தோழர்கள் வந்தான்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து தனியா பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வரணும். ஏன்னா கூட்டு வந்துருவாங்க, வா போலாம், இதுக்கு தானே கூட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிப்பே கிடைக்காது. அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் கொஞ்சம் போகாதீங்க. அதே போல உங்களுக்கு அந்த லாங் ட்ரிப், லாங் டிராவல் எல்லாமே கொஞ்சம் விரைய வரக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கனால வண்டியான போக்குவரத்து கவனமா இருக்கணும். அதே போல அதீதமான மழை நேரத்துல வெளியே போறது, அருவியில குளிக்கிறது, கடல்ல குளிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போறது, நிதானம் இல்லாம ஏதோ ஒன்று பண்ணிட்டு வர்றது எல்லாமே ரொம்ப கவனமா இல்லைன்னா ஒரு லாஸ், உடல் உபாதை அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. மேசராசியில ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா தரகு வேலை பாக்குறவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு வருஷமா இருக்கும். கமிஷன் பேஸ், நான் கமிஷன் பேஸ் இதை பண்றாங்க, தொழில் பண்றேன், பொருள் என்னோடது கிடையாது, வாங்குறவங்களும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி என்னோடது கிடையாது, வாங்கி கை மாத்தி தான் கை மாத்தி விடுறேன். அது என்ன ப்ராடக்ட், என்ன கமராட்டியா இருந்து போகுது, என்ன ஒரு பிரச்சனை, ஒரு பொருளாக இருக்கட்டும், எது அது எந்த பொருளா இருந்தாலும், இடமா இருந்தாலும் சரி, தேங்காய் பருப்பா இருந்தாலும் சரிதான், அது கிளாத்தா இருந்தாலும் சரிதான், பெரிய சக்சஸ் கட்டாயம் வரும். மீடியேட்டர் தொழில் வளரும். விசிட்டிங் கார்டு மட்டும் வச்சுட்டா போதும், ஒரு 1000 விசிட்டிங் அடிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா தொழில் பண்ணக்கூடிய வருஷமாக மீடியேட்டருக்கு நல்லா இருக்கும். டிஜிட்டல் துறைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரேடிங் பண்றவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த மேசராசிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் இந்த மேசராசிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லாத்துக்கும் 100க்கு போடலாம். 100க்கு ஒரு 45 மதிப்பெண்கள் அந்த வருஷத்துல கொடுக்கலாம் 2026ல. 45 தான். ஆமா. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு லாஸ் நிறைய இருக்கிறதுனால, இவங்க வருவாய்க்கும் அதீதமான கடன் வாங்க அமைப்பு இருப்பதனால, கடன் ஜாஸ்தியா கூடிய வாய்ப்புலாம் இருப்பதனால நம்ம இந்த மதிப்பெண் 100க்கு 45 கொடுக்குறோம். 2026 கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். சிறப்பு. வழிபாடுகள் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சிறப்பா இருக்கும்னா, நீங்க வந்து ரொம்ப சிரத்தை பண்ணி, அதாவது ரொம்ப ஆழமா வழிபாடு பண்ணக்கூடியது ஐயப்பன் வழிபாடு நல்ல பலன் தரும். அதுக்கு அடுத்ததாக வழிபாடு குச்சனூர் சனீஸ்வரர் வழிபாடு. உங்க ஃபேமிலி மெம்பரோட வயசு எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணிக்கீங்க. எக்ஸாம்பிளா கணவர் வந்து ஒரு 35 வயசு அப்படின்னா, மனைவி ஒரு 27 வயசு அப்படின்னா, இதெல்லாமே கூட்டி, உங்க குழந்தைங்களா இருந்தா அதோட வயசெல்லாம் கூட்டி, எல்லாத்தோட வயசும் பிளஸ் 1, 35 வயசுனா 36 விளக்கு, 27 வயசுனா 28 விளக்குன்னு சொல்லி எல்லா வயதுக்கு மேல கூட்டி ஒவ்வொரு விளக்கு குச்சனூர்ல ஏத்திட்டு வர சனிக்கிழமை போய் 100% நல்ல பலன்கள். இந்த தாக்கத்தினால் விரயங்கள் குறைந்து, பண நெருக்கடிகள் குறைந்து, இடம் சம்பந்தப்பட்ட லாபங்கள், பூமி மனை லாபங்கள், பண வரவுகள், சேமிப்புகள்லாம் பெருகி 2026 சுமூகமா ரன் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்க ஓவர் ஸ்டாக் பண்ண வேண்டாம் இந்த வருஷம். ஏதோ விலை கம்மியா கிடைக்கும், ஜாஸ்தி ஸ்டாக் வாங்கி ஏத்துறது பண்ண வேண்டாம். மற்றபடி தொழில் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கு. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் வருவதற்கு உட்கார முடியாது. இப்போ உட்காந்து ஒரு இடத்துல படிக்கிற மாதிரியான சூழல் பண்ணாது. அதனால கொஞ்சம் மாணவர்கள் கான்சியஸா உட்காந்து படிக்கிறது, அதை பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்றது ரொம்ப நல்லது. சினிமா துறை, தொழில் அது சார்ந்த ஒரு மீடியா துறை இருக்கவங்களுக்கு ரொம்ப கோல்டன் டைம், சூப்பரா இருக்கும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகள். ஓகே, நன்றி.